குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. உங்களை இந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணதுக்கு இந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? இந்த மூஞ்சி, இந்த பாவப்பட்ட மூஞ்சி ஒரு காரணமா இருக்கலாம். ப்ரொடியூசர் சார் திரு கிட்ட ஒரு அட்வைஸ் என்னன்னா, நடிக்கிறது வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்ணை அசைச்சிட்டே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க ஒன் ட்ராஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி செட். ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ட்ராஜிக். சரி, ஃபன்னி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் சார். அது நீங்க சொல்ல முடியாது. இல்ல சொல்லுங்க. அப்ப இல்ல சார், கட் பண்ணி சொல்லலாம். கட் கூட பண்ண முடியாது. கேவலமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது வந்த ரூமர் ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு சுனேனா கல்யாணம் ஆயிடுச்சு வந்துச்சுங்க. எனக்கு விஜயலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா? அது ஃபெரோஸ் நானும் வந்து சத்தியமா இல்லடா. உங்க சமையல யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? எனக்கு தாலி கட்டின புருஷன் அந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஆக்டிங் ரிலேட்டடா உங்களுக்கு யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு? எங்க அம்மா தான். எங்க அம்மா என்னோட பெரிய ஃபேன். என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க நடிச்சதுலயே? ஏங்க நான் நடிச்சாலே அவங்களுக்கு பிடிக்குங்க. ஒன் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப்? சினிமாக்கு சீக்கிரம் வந்திருக்கலாம், லேட்டா வந்துட்டேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பேராஷூட் அதாவது வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது ஒரு டேக் அவே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். என்ன விஷயம் இந்த பேராஷூட்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? ஏங்க நாங்கள் ஏற்கனவே அனுபவிச்சு தான் இதை படமாக காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ மோர் தென் டேக் அவே, திஸ் இஸ் ஆல் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப். ஓகே, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்? சின்னப்போ நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் இது பேராஷூட்டில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ மோர் ரிலேட்டபிள் இஷ்யூஸ் ஆர் இன் த சீரீஸ். நத்திங் தட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும், அவங்களுக்கு என்ன டேக் அவே. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல எனக்கு இருந்துச்சு, ஐ மீன் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல இருந்து அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதான் எனக்கு பர்சனல் 2 குழந்தைங்களை வளர்க்குறதுன்றது நிஜத்துலேயும் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, இதுலேயும் 2 குழந்தைங்க இருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் லைக் இந்த என்ன சொல்கிறது, நம்ம சொசைட்டியில் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் இருக்கிற குழந்தைங்க அந்த ரேஞ்சில் இருக்கிற குழந்தைங்க அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியான வீட்டு குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க முடியாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்களே வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட அப்ரோச்சஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்கன்றது வந்து கொஞ்சம் பயப்படுங்க. அது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறோம், ஒரு விஷயம் பிடிக்குது, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் பண்ண போகிறோம், அது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். ஆனால் அது கேட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு லெவலில் கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க, வேற ஒரு லெவலில் வந்து பெருசாக கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் இல்லை கொடுக்கப்படுற செல்லம் அந்த மாதிரி விஷயங்களால கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதை தவிர்த்து இது மொத்தமாக இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்னா, பேரண்ட்ஸ் குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது கற்றுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்டை போய் சொன்னீங்களா? இந்த மாதிரி சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ நீங்கள் பார்த்தியா இதுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வீட்லேயும் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியும் கேட்கலன்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருவாங்க. அவனே பண்ணுறான்னா பார்க்கறதுக்கு, பண்ணலன்னா அடி தான். ஓகே, ஆனால் அதுவே தப்பு பண்ணாதான் அடிப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு செட்டை விட்டு வரும்போதும் இப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்திருப்போம், நிறைய பேரோட பழகிருப்போம், வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்ல. எந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒன் ஃபேவரட் மொமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா எங்களுக்குள்ள? ஐ மீன் பிஹைண்ட் தி சீன்ஸ் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? எக்ஸாக்ட்லி. எப்பவுமே நான் ஏற்கனவே கூட சொன்னேன், நாங்கள் 3 பேரும் விளையாடிட்டே இருப்போம். நான், இயல், சக்தி 3 பேரும். ஸோ இவங்க 2 பேருக்கும் போட்டியே நடக்கும். யார் 2 பேரும் வந்து ரிடில்ஸ் மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, யார் அதிகமாக சொல்கிறாங்க, யார் சொல்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்படின்றது இருக்கும் அவங்களுக்குள்ள. நான் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா குழந்தைங்களோட விளையாடுறதுன்றது வந்து ஒரு அழகான விஷயம் இல்லை, அது நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே பயங்கரமாக சோகமான சீன்ஸாக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த சைடு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அந்த மொமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங், உங்களை இந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணதுக்கு இந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? இல்ல, இந்த மூஞ்சி, இந்த பாவப்பட்ட மூஞ்சி ஒரு காரணமா இருக்கலாம். ப்ரொடியூசர் சார் நீங்களே சொல்லுங்க சார், எதனால இவங்களை இந்த கேரக்டர் காஸ்ட் பண்ண நினைச்சீங்க? ஸோ இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் இந்த 4 பேர் சூஸ் பண்ணோம். ஃபாதர், மதர், சன், டாட்டர். இந்த 4 பேருக்குமே 4 பேர் தான். பல பேர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், பல நல்ல ஆக்டர்ஸ் இருந்தாலும், நான் எறும்பு பார்த்தேன் ஒரு 2 years பேக். எறும்பு வந்து ஒரு ப்ரீமியர் ஷோக்கு போயிருந்து எனக்கு அந்த படம் காமிச்சப்போ எனக்கு அதான் சக்தி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்.
இந்த கதை கேட்டோம்ப்பா எனக்கு பையனை மட்டும் எங்கேயும் தேடாதீங்க, பையன் நம்மக்கிட்ட இருக்கான் அப்படின்னு சக்தியை லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இயலும் இயல் படமும் நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்களோட ஹோப் என்னென்னா இவங்களாம் நமக்கு வரணுன்ற ஒரே ஹோப் தான் இருந்துச்சு எனக்கு. கனியை பொறுத்த வகையில் ரெண்டே பேர் தான் கன்டென்ஷன் இருந்தோம். ஓகே, ஒன்று கனி, இன்னொன்று விஜயலட்சுமி. ஆனால் எங்கள் டைரக்டர் வந்து கனி would be fresh for the audience and she is a mother of 2 and அவங்களுக்கு இந்த ஃபேமிலியே எல்லாமே அழகாக இருப்பாங்க, கண்ணிலேயே பேசுவாங்க. ஸோ இவங்களை நடிக்க வச்சா எப்படி இருக்கும்? ஸோ எங்கள் டைரக்டர் ஆழமாக அதையும் நம்பினார். ஸோ கனி அண்ட் தென் கிஷோர் தான் ஃபஸ்ட்லேருந்தே கேட்டார். ஸோ நாங்கள் கேட்ட ஆக்டர்ஸ் எங்களுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போது எழுதும்போதே அந்த விஷன் இருந்திருக்குமோ என்னமோ ரஞ்சித், ஸ்ரீதருக்கு. அண்ட் ரஞ்சித்தும் இவங்களெல்லாம் மீட் பண்ணப்போ பர்ஃபெக்ட் காஸ்டிங் அப்படின்ட்டாரு. ஓகே, இப்போது ரெண்டு பேருக்குமே உங்கள் ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா ஃபேமிலியே வந்துட்டு ஒரு சினிமா ஃபேமிலி. இன்சைட் த ஹவுஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவீங்க? சினிமா பற்றிலாம் பேசிப்பீங்களா வீட்டில்? எங்கள் வீட்டில் சினிமா தவிர எல்லாமே பேசுவோம். ஓகே, ஏன்னா வென் யூ லிவ் சினிமா, வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளேயும் அது இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. லைக் நான் யுவன் மீட் பண்ணால் கூட சினிமாவை தவிர எல்லாமே பேசுவோம். நானும் எங்கள் அண்ணன் மீட் பண்ணால் சினிமா தவிர எல்லாம் பேசுவோம். நானும் ஆர்யா, நானும் வெங்கட் பிரபு நிறைய விஷயங்கள் தான். இவ்வளோ இருக்கே விஷயங்கள் பேசுகிறது, திருப்பி அதையே பேசிக்கிட்டு நாங்களும் சினிமா பற்றி நிறைய பேசவே மாட்டோமே. வீட்டுக்கெல்லாம் சாப்பிட போகும்போது வேற ஏதாவது தான் போயிட்டுருக்கோம். ஓகே, எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது. ஐ மீன் ஒரு சினிமா ஃபேமிலி அப்படிங்கும்போது வெளில இருந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு when it comes to அதாவது வந்துட்டு ஒரு ஃபேம் வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், இவ்வளோ நாளாக ஏன் இது பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கேட்பாங்களா? நான் கேட்டேங்க. இத்தனை நாளாக அவங்க நடிச்சதை பார்த்துட்டு இத்தனை நாள் எங்கெங்க இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு நானே கேட்டேன். ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேளுங்க. ஓகே, தயவு செஞ்சு நிறைய பண்ண ஆரம்பிங்க, ஏன்னா பிரில்லியண்டாக நடிச்சிருக்காங்க. இல்ல அத பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இவ்வளவு நாளா நீங்க எதுவுமே பண்ணல? ஏன் லேட்? இவ்வளவு நாள் எனக்கும் தெரியல, நான் நடிப்பேன் யாருக்கும் கூட தெரியல. அது சொல்லுவாங்கல்ல, உன் கண்ணால என்னை யாரும் பார்க்கல போல இருக்கு. அது மாதிரி இவங்க எல்லாரோட கண்ணால இது வரைக்கும் யாரும் என்ன பார்க்கல. நான் அது மாதிரி எனக்கு வந்து வேறு வேறு ஆஃபர்ஸ் வந்திருக்கு நடிக்கிறதுக்கு. எனக்கு என்ன எக்ஸைட் பண்ணாத ஆஃபர்ஸ் சிலது வந்திருக்கு. அது ஓகே இல்லை. பட் இது ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் படித்த உடனே ஐயோ எப்படியாவது இதை பண்ணிடணும்னு ஒரு ஃபீலுக்கு நம்ம போவோம். லைக் என்னன்னாலும் சரி இதை நாம பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொடுத்தது. ஸோ நான் இத்தனை நாள் பண்ணாததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வராதது. ஓகே, வாட் ஆர் த அட்வைசஸ் யூ கெட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி? ஐ மீன் யுவர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், எல்லாம் சிஸ்டர்ஸ். எக்ஸாக்ட்லி, எப்பவுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் திரு கிட்ட ஒரு அட்வைஸ் என்னன்னா, நடிக்கிறது வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த எங்கள் சேனலுக்கு ஏதாவது பண்ணும்போது நான் கொஞ்சம் கண்ணை அசைச்சிட்டே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க பார்க்க ஆரம்பி, எப்படி பாரு, ஏதாவது ஒரு சீன் பார்க்கும்போது பாரு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த சீன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சாதாரணமாகவே அதை நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க அது. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. சில திரு சாதாரணமாக ஒரு ஆக்டரை அட்மையர் பண்ணி திரு பேசுவாங்கல்ல ஏதாவது நாங்கள் சேர்ந்து பார்க்கும்போது. ஸோ அந்த விஷயங்கள் நமக்கு தெரியாம நமக்குள்ள இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பட் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க ஜாலியா சிரிச்சுட்டே கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் இப்பவே கூட பார்த்தாலும் கலாய்க்க செய்வாங்க. அவங்க நீயா பண்ணிருக்க அப்படிதான் வேணா கேட்பாங்க. சார், ஒரு ஆக்டரா ஒரு விஷயங்கள் நீங்க சினிமா கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அஸ் அ ப்ரொடியூசர் நான் இதெல்லாம் தான் பண்ண போறேன், நான் இதெல்லாம் தான் இந்த சினிமாவுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஸோ ஓடிடியோடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில கதைகள் என்னால் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு வரும். அந்த கதைகள் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு எனக்கு ஓடிடி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய கதைகள் சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 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 ஆல்டர்னேட் சினிமான்னு எடுத்துக்கோங்கள, அது தியேட்டருக்கெல்லாம் பெருசாக போகாது. ஆனால் அது வந்து ஓடிடியில் வரும்போது அது பெரிய ஹிட் ஆகிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு see only certain set of films on screen, but they are ready to watch another alternate set of film making also. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. ஓகே, லெட்ஸ் டெல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வித்தவுட் பவுண்ட்ரிஸ். இதுக்கு வந்து இதை ரிலீஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணி அது மக்கள் அந்த ஜோனுக்கு போகாமல் எப்படி நிறைய கதை சொல்ல முடியும்? ஓடிடி வாஸ் a great platform for that. ஸோ இந்த கதை கேட்ட உடனே எனக்கு இது கண்டிப்பாக தியேட்டரிக்கல் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு இது நிறைய பேர் பார்க்கணும். இது 7 லாங்குவேஜில் வருது. ஸோ தட்ஸ் அன் அதர் திங். இது மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராட்டி, ஹிந்தி, பெங்காலி. ஸோ நம்ம ஒரு கதையை 7 லாங்குவேஜில் சொல்லும்போது அதோட ரீச்சும் பெருசாக இருக்கும். தட் இஸ் அன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஓடிடி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஐ திங்க் ஐ எம் இன் த ரைட் ஸ்பேஸ் இன் டெல்லிங் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஓகே, தென் இப்போ ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி எல்லார்ட்டையுமே இது வந்துட்டு இந்த படத்தை சுற்றி தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லை, ஜென்ரலாக இருக்கும்.
ஓகே, ஒன் பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணா சொல்லலாம். யார் வேணா சொல்லலாம். ஒன் பெஸ்ட் எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணலாம். இது நான் இந்த விக்ரம் மூவி இருக்குல்ல, கமல்ஹாசன் சாரோட, அது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனது. அதான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மூவி. காலையில் ஏஞ்சி சீக்கிரமாக போயிட்டு பார்த்த மூவி. எல்லா க்ரௌடோட என்ஜாய் பண்ணது அதில் இருக்குது. இன்னொன்று சொல்லவா? இவங்க கிருஷ்ணா அங்கிள் சொன்னாங்களே எறும்பு மூவி, அந்த மூவியும் வந்து நாங்கள் வந்து விஆர் மாலில் வந்து ஒரு ஷோ போனோம். அவங்க ஹவுஸ்ஃபுல். நாங்கள் அதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டோம். போயிட்டு உட்காந்து க்ரௌடோட பார்க்கும்போது வெளில வரும்போது எல்லாரும் அழுக அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம். அது வச்சு எனக்கு தோணுச்சு, நம்ம இவ்வளோ பேர் அழுக வைக்கிறோம், நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, நம்ம அவ்வளோ இதுவாக பண்ணிட்டோம் நம்ம பெர்ஃபார்மன்ஸை அப்படின்னு தோணுச்சு. ஓகே, நீங்கள் நடித்ததுலேயே உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது என்ன படம்? ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எறும்பு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த வில்லேஜ் சரௌண்டிங்ஸ், ஏன்னா எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி சின்ன வயசில் அந்த மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ என்ன சீனாக இருந்தாலும் அந்த மூவியில் உடனே அழுதுருவாங்க. ஓகே, டன். இப்போ ஒன் திங் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன் தமிழ் சினிமா, அதாவது இந்த விஷயம் மாறினா நல்லா இருக்குமே தமிழ் சினிமாவில் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். இன்னும் அந்த அளவுக்குலாம் நான் வரல. ஒரு ஆடியன்ஸாக சொல்லலாம், நம்ம வந்துட்டு அதுக்காக உள்ள இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஆடியன்ஸாக நம்ம ஃபீல் ஆகலாம்ல, அந்த மாதிரியான விஷயம். ரொம்ப லைக் அநியாயமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து ஒரு ஹீரோனா அடிச்சு உடச்சி எல்லாத்தையும் அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறலாம் தோணும். எனக்கு நார்மலாகவே நான் கொஞ்சம் இயல்பான படங்களில் தான் விரும்புவேன். இட்ஸ் நாட் தட் எனக்கு வந்து கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்காது. ஒரு சில படங்கள் இருக்குது, கொஞ்சம் நியாயமான கமர்ஷியல் மூவிஸ் ஒன்று இருக்குது, நமக்கே கரெக்டுன்னு தோணும். ஆனால் அநியாயமான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏதாவது எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுங்க. எங்க வந்து ஓகே, one thing you want to change in your career. One thing I want to change in my career? இந்த விஷயம் இல்லாம இருந்திருக்கலாம், இந்த விஷயம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? Nothing. I'm absolutely happy how my career is going. One actor you want to work with in future? Dhanush. Okay. One tragic experience in any set? Tragic experience in any set? Funny experience like tragic. சரி, funny experience சொல்லலாம் சார். அது நீங்க சொல்ல முடியாது. இல்ல சொல்லுங்க. அப்ப நீங்க கட் பண்ணி சொல்லலாம் சார். நீங்க எதை ரிவீல் பண்ணாம நீங்க கட் பண்ணி சொல்லலாம். சத்தியமா முடியாதுங்க. நான் முடிச்சிட்டு வர சொல்றேன். கட் கூட பண்ண முடியாது. கேவலமான ஒரு விஷயம். கழுகு ஷூட்டிங்ல நடந்துங்க. கழுகுலையா? ஐயோ, அது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஃபன்னியான சீக்வென்ஸ். நான் கட் பண்ணனும் ரெண்டு பேருக்கு சொல்றேன். இப்படி சொல்ல முடியாது சார். இது ஏதாவது சொன்னா அது அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம பாராஷூட் கூட ஏதாவது ப்ரமோஷனா இருக்கும் சார். அதுக்காக தான் நான் கேக்குறேன். தலைவரே, இது சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு இத சொல்ற அளவுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றேன். அப்ப நீங்க சொல்லுங்க, இது கண்டிப்பா சொல்ல முடியாது. ஓகே, ஹிலேரியஸ் ஆன சீக்வென்ஸ். ஓகே, ஒன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி செட்? எனக்கு ஒரே செட், அது வந்து பாராஷூட் தான். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்துட்டு ஒரு சீன் நானே கொஞ்சம் உணர்ந்து நடித்த ஒரு சீன் இருக்குது பாராஷூட்டில். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். எல்லாமே அம்மாவாக இருக்கும்போது எல்லாம் இருந்தாலும் ஒன் பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு வந்து நிறைய பெண்களோட கனெக்ட் பண்ணும் அந்த சீன் அப்படின்னு தோணுச்சு. அந்த சீன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது நடித்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு ரெடி ஆனது, அது நடித்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம். ஓகே, அது இப்போ ரிவீல் பண்ண முடியாமே அப்படி எல்லாத்தையும் சொல்றீங்களே? இட்ஸ் a monologue. ஓகே, பேரண்டிங் பத்தி ஒரு monologue. ஓகே, பியூட்டிஃபுல்லா சொல்லிருப்பாங்க. ஓகே, one rumor you love and hate on you? I love rumors. Okay. Okay, because rumors வந்து பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணும். ஓகே, எனக்கு நானே பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டேன். ஸோ யாராவது ரூமரை கலப்பி விட்டு எனக்கு பப்ளிசிட்டி பண்ணீங்கன்னா சந்தோஷமா எடுத்துப்பேன். நீங்களே குட் ஆர் பேட்? ஓகே, உங்களுக்கு ஏதாவது வந்த ரூமர் ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு சுனேனா கல்யாணம் ஆயிடுச்சு வந்துச்சுங்க. ஓகே, அது வந்துச்சு. எனக்கு விஜயலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா? எனக்கு விஜய் கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கு. அது ஃபெரோஸ் நானும் வந்து சத்தியமா இல்லைடா அது வந்துச்சு. அப்புறம் சுனேனா வந்துச்சு. இது வந்துச்சு. நிறைய ஒரு சுவாதி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து குழந்தை இருக்குன்னு வந்துச்சு. ஓகே, ஏங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பிட்டீங்க. ஓகே தான், எனக்கு பிரச்சனையே இல்லையே. எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஓகே, ஒன் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப் ஏதாவது சொல்லலாம்? வாட்? ஒன் ரெக்ரெட்? சினிமாக்கு சீக்கிரம் வந்திருக்கலாம், லேட்டாக வந்துட்டேன். சீக்கிரம் வந்திருக்கலாம். ஓகே, இது நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு வந்து சின்ன வயசுலலாம் பெருசா ஆசை இருந்தது கிடையாது வரணும். பட் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். அப்பவே எனக்கு ஆஃபர்ஸ் இருந்தது. பட் அப்போ ஐ வாசன்ட் ரெடி ஃபார் தட். சரி, அப்பவே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நீங்க இன்றைய பானுப்பிரியா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நல்லவருங்க. இந்த மாதிரி 4 பேர் நான் தேடிட்டு இருக்கேன். ப்ளீஸ்.
ஓகே. உங்க சமையல யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு கிடையும். என் புருஷன் ஒருத்தன், எனக்கு தாலி கட்டின புருஷன் ஒருத்தன், அந்த மனுஷன்கிட்ட ஓகே வாங்கி தான் நான் சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சதே. ஓகேவா, நான் எப்படி நல்லா சமைக்கிறேன்னா ரொம்ப சூப்பரா இருந்தா ஓகே வரும். ஓகேவா, அப்படிதான். ஓகேடி, நானா மூஞ்சி பார்த்துட்டே நிக்கணும். நல்லா இருக்குடி, அவ்வளவுதான். அப்படி நல்லா இருக்கலாம் சொல்லிட்டாங்கன்னா சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால என்னைக்காவது நம்மளும் சுமாரா சமைக்காம யாராவது இருப்பாங்களா? அந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்கு. மூஞ்சில அட்லீஸ்ட் கொஞ்சம் மனசாட்சிக்கு பரவாயில்ல அப்படிலாம் கூட சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கேவலமா இருந்துரு அப்படின்னுவாங்க. அதனால இருக்கு, என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவன் மட்டும்தான். ஊரு உலகமே உங்களை வந்து கொண்டாடிச்சு, கனி மாரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சு வீட்டுல இருந்து? அவர் அப்ப கூட என்ன தெரியுமா சொன்னார், நீ நல்லா சமைச்சு, நல்லா அப்படிலாம் சொல்லல, நீ எல்லாருக்கும் நல்லா சமைச்சு, எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்ன சாப்பிடுங்க அப்படி சொல்லுவேன், நல்லா பரிமாறுவேன் நான். ஸோ நீ எல்லாரும் நல்லா சாப்பாடு போட்டிருக்கடி, அதனால வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு இந்த இதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட நீ நல்லா சமைப்ப, எனக்கு தெரியாம போயிடுச்சடி, எனக்கு புரியல அப்படிலாம் எதுவுமே சொல்லாம இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன் விஷ்ணுவர்தன் சார் மூவி, இதுல நான் இருந்திருக்கிறது வேண்டியது பட் இல்லை அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கா? அப்படி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 படம் பண்ணும்போது நான் இந்தியாவில் இல்லை. தேர்ட் நானே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் அஜித் சார் அப்படி போயிட்டான். ஓகே. திரு சார் அப்ரோச் பண்ணியிருக்காரா நடிக்கிறதுக்கு அவரோட படத்துல? எங்க ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே 2 பேருக்கும் இப்படி முட்டிக்கோன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நான் உன் கூட மட்டும் ஒர்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் கதறி அழுத்திட்டு போன நிமிஷங்கள்லாம் இருக்கு. அதனால அவரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார், நானும் அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். ஓகே. ஒன் பேரண்டிங் அட்வைஸ்னா குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருங்க, அது மட்டும்தான். லைக் நல்லா ஜாலியா, அப்பதான் அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயங்கர மெச்சூரிட்டி வேணும். அது எல்லாமே ஷாக்கிங்கா இருக்கும். அதை நீங்க உள்வாங்கிக்கிறதுக்கு, இதுதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமா. பிகாஸ் நம்ம வயசுல நம்ம பண்ணது நம்ம அம்மா அப்பாவுக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கும். ஆனா நம்ம யாருமே கெட்டு போயிடல எனக்கு தெரிஞ்சு, இல்லையா? நம்ம எல்லாருமே அந்த விஷயம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அப்புறம் அதுல இருந்து வெளியில வந்துருவோம், அதை நினைச்சு சிரிச்சுப்போம், இல்லை அதுல இருந்து ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் அந்தந்த பசங்க ஏதோ ஒன்றுக்குள்ள தேர் கோயிங் த்ரூ சம்திங், அதுலேருந்து தேர் லேர்ன் சம்திங், இல்லைன்னா அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகே. அதாவது இந்த ஒரு விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ் செம்மையாக பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? ஆக்சுவலி எங்களை ஆனஸ்டாக சொல்லணுன்னா, எங்கள் அப்பா உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, யூ வில் ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க்குன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 10th வந்து படிக்க ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஒன்றே சொன்னார், நீ படிக்கலைன்னா நீ தான் கஷ்டப்படுவ, யூ டிசைட். ஸோ அந்த ஃப்ரீடம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் கொடுத்தாங்க. அந்த பயத்தில் அதோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருங்க. ஐயோ நம்ம ஜாகிரதையாக இருக்கணுமோ அப்படியா. ஸோ அந்த இவால்வ் ஆனது தான் எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி. சினிமா நடிக்கணுமா நடி, படிக்க மாட்டியா படிக்காத, படிக்கலாம் என்ன ஆகும்னு சொல்லுவார். ஸோ அந்த ஃபியரை கொடுப்பாரு. படிச்சே ஆகணும்னு அடிக்க மாட்டார், அப்பாவும் சரி அம்மாவும் சரி. இன்ஃபேக்ட் எங்கள் அண்ணன் 10th பாஸ் பண்ணோன்னு எங்கள் அம்மா மொட்டை அடிக்கணும் வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணனை வந்து படிக்க ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. பட் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சரி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே வந்துடுச்சு. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஆக்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிங் விஷயமா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்னோட பெரிய ஃபேன். ஓகே. என்ன படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க நடிச்சதுலயே? ஏங்க நான் நடிச்சாலே அவங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே. அதனால அந்த பக்கமே போக முடியாது. எங்க அண்ணன் கழுகு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னான். ஓகே. ஃபார் மீ இட்ஸ் அலிபாபா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். lot of people don't know about அலிபாபா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அலிபாபா. உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்? வாவ். அதான் ஃபோன் பண்ணி சூப்பர். அது வரைக்கும் நமக்கே தெரியாது, நாம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் வந்துட்டோம், அது பயமும் இருக்கு எனக்கு வந்து எப்படி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் இது. அண்ட் இது ஒரு ரொம்ப கனமான ஒரு கேரக்டரும் கூட, அதனாலலாம் நிறைய பயம் இருந்தது. தலைவர் ஃபோன் பண்ணி கனி அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக் க்ளவுட் 9ல தான் இருந்தேன். ஓ சூப்பர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபேமிலியை தாண்டி ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு வேற யார்கிட்ட இருந்து வந்தது? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய வந்தது. இந்த மாதிரி சூப்பரா, இந்த மாதிரி படத்துலாம் பெரிய ஸ்டார் கூட நடிச்சிட்டேன் சூப்பரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. வேறு யாரும் சொல்லலை, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஃபேமிலியிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சூப்பர், இன்னும் நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்
அப்போது நீ இன்னும் சூப்பராக பண்ணுவேன்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறைய படம் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஸோ மச் திங்ஸ். அண்ட் இந்த பேராஷூட் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக.